தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் தன்னுடைய இதயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சாமுவேலுடைய வாழ்க்கையில கடந்த 10 வாரங்களாக அவருடைய வாழ்க்கையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த முறை படிக்கும் போது என்ன படிச்சோம்னா, சாமுவேல் கர்த்தரை முக்கியப்படுத்தினவன், அதாவது கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நின்ற ஒரு தீர்க்கதரிசி. சிறு வயதிலிருந்து வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியத்திலே கொஞ்சம் கூட குறையாத ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி படித்தோம். அதன் ரகசியம் என்னன்னு சொல்லி படிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினவர், அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தினார் சொல்லி கடந்த முறை படித்தோம் இல்லையா? அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை துண்டித்து போட்டார் சாமுவேல். பலியை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம் என்பதை சவுலிடத்திலே பேசி தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார். தொடர்ந்து சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். தேங்க்யூ தம்பி ஜான்சன். இந்த வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனங்கள்ல வாசிக்கும் போது, சவுல் மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் அவனை கண்டு பேசவில்லை. ஒருவேளை இதை நம்ம படிக்கும் போது நமக்குள்ள என்ன யோசனை வரலான்னா, அதாவது அந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டின ஒரு தீர்க்கதரிசியா? ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, செத்தா கூட அவங்களுடைய முகத்துல முடிக்க மாட்டேன், அல்லது சாகும் வரைக்கும் நான் அவரிடத்திலே பேச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அமிதமாக சொல்லுகிறாரான்னு சொல்லி பார்த்தா அந்த அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல அவருடைய இருதயத்தின் ஆழத்துல கசப்பு, வெறுப்பு, பழிவாங்குதல் அடிப்படையில சவுலை சந்திக்காமல் இருக்கவில்லை. அப்போ மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் ஏன் சவுலை சந்திக்கவில்லை? அதற்கான பதில் பின்னாடி வருது. பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 19:24வது வசனம் வாசிக்கும் போது மறுபடியும் சவுல் இவரை சந்திக்க வருகிறார். சரி, அப்போ ஏன் அவரை சந்திக்கல? அதற்கான பதில் நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துடைய பின்பகுதியில இருக்கு. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தான். கர்த்தருக்கென்று துக்கப்பட்டவர் இந்த சாமுவேல். அதாவது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி நடத்தி கொண்டு செல்கிறார். ஆனா அவருக்கு வயதாகிவிட்டது. அப்படி வயதாகி போன சூழ்நிலையில தன்னுடைய மகன்களை நியாயம் விசாரிப்பதற்காக நியமிக்கிறார். ஆனால் மகன்களும் தவறிவிட்டார்கள். அவர்கள் லஞ்சம் வாங்கி கெட்டுவிட்டார்கள் சொல்லி 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ போய் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லுகிறார். சொன்ன மாதிரியே கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய தலைமைத்துவத்திலிருந்து அடுத்து சவுல் தலைவராக மாறப்போகிறார் என்று அறிந்திருந்த போதிலும், அது தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் சொல்லி அறிந்திருந்த போதும் அவ்விதமாகவே அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த சாமுவேல். அப்படி அபிஷேகம் பண்ணிவிட்டு வரும்போது தொடர்ந்து சவுலுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனிதனாக இருக்கிறார் இந்த சவுல். விளைவு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால அவனை நான் தள்ளி விடுவேன் சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவனுடைய பொய் நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவனுடைய கையிலிருந்து ராஜ்யம் பறிமுதல் செய்யப்பட்டு வேற ஒரு நபருடைய கையில கொடுக்கப்படும் சொல்லி சொல்றார். இந்த காரியங்களை கேட்ட உடனே இந்த மோசமான பயங்கரமான தோல்வி, யாருடைய தோல்வி? சவுலுடைய தோல்வி. இதை கேட்ட உடனே அதிகமாக துக்கப்படுகிறது யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி துக்கப்படுகிறார். ஏன் துக்கப்படுகிறார்? ஆஸ் அ ஃபாதர், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக
தன் மூலமாக நியமிக்கப்பட்ட இந்த சவுல் இவ்விதமாக போகிறானே என்பது அவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. இரண்டாவது, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக துக்கப்படுகிறார். மூன்றாவது, as a மென்டர் சொல்லும் போது ஒரு மேய்ப்பனை போல பராமரிக்கக்கூடிய மென்டர் சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒருவரை உருவாக்கக்கூடிய, ஒரு சீஷன் குருவாக இருந்து உருவாக்கக்கூடிய, தன்னுடைய பங்குல தவறிவிட்ட மாதிரி அவர் அதிகமாக துக்கப்படுகிறார். அவர் எந்த அளவுக்கு துக்கப்பட்டார்ன்ற வார்த்தை இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக சாமுவேலும் துக்கப்பட்டு கொண்டிருந்தான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது இல்லையா. அதுல மோர்னிங்ன்ற வேர்டு வருது, MOURN. மோர்னிங்ன்ற வேர்டு எந்த அடிப்படையில பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி தேவனுடைய மக்கள் சொல்றாங்கன்னா, வேத வல்லுநர்கள் சொல்லும் போது மோர்னிங் ஃபார் த டெட், இறந்து போனவர்களுக்காக, செத்து போனவங்களுக்காக அழுறோம் இல்லையா, அவ்விதமாக சாமுவேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக துக்கப்பட்டார். கர்த்தர் துக்கப்பட்டார், அதே அளவுக்கு சாமுவேலும் துக்கப்பட்டார். நமக்கு அருமையானவர்கள் இறந்து போகும்போது எவ்வளவு வேதனைப்படுவோமோ அதே அளவுக்கு துக்கப்பட்ட சாமுவேல். ஏன் அந்த அளவுக்கு துக்கப்பட்டார்? கர்த்தர் இந்த காரியத்துக்காக அதிகமாக துக்கப்பட்டார். ஆகவே சாமுவேலும் அதிகமாக துக்கப்பட்டார். இன்னைக்கு ராத்திரி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்றது சவுல் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாதது கர்த்தருடைய உள்ளத்தை உடைத்தது. கர்த்தர் தன்னுடைய வேதனையை சாமுவேலோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த வேதனையை அப்படியே தன்னுடைய வேதனையாக எடுத்துக்கொண்டார் சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக துக்கப்பட்டார், அழுதார்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கல. ஆனால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் துக்கப்பட்டார். இன்னைக்கு இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்த ஒரு மனிதன், கர்த்தருடைய இருதயத்தோடு இசைந்த மனிதன் சாமுவேல்ன்றதை எப்படி புரிந்து கொள்றோம்னா, ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய உள்ளத்தை அதே அளவுக்கு வேதனைப்படுத்தியது. கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி, கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும் போது சாமுவேலுடைய உள்ளம் சுக்குநூறாக நுழைகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துக்கம் உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் அமிதமாக துக்கப்பட்ட சாமுவேலை பின்னாடி தேற்றுகிறார். அதை பின்னாடி படிக்கலாம். தான் அபிஷேகம் பண்ணினவர் கெட்டு போய் விட்டானே என்று அதிகமாக துக்கப்படுகிறார். நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபையிலே அருமையான ஒரு குடும்பத்தாருக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். நல்ல பையன், விசுவாசி, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பையன் சொல்லி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை செழிக்கவில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மகளை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். அந்த பையனும் சரி, அந்த பையனுடைய பெற்றோரும். இது அந்த குடும்பத்தாரை அதிகமாக பாதித்தது. அதை விட அதிகமாக வேதனைப்பட்டது யார் தெரியுமா? அது CSI போதகர். நான் கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பொண்ணு வாழாதவளாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டாளே என்று அவர் அழுகிறார். அப்போ அவர்களுடைய துக்கம் அதை தான் எடுத்துக்கொண்டு, இவர் எந்த விதத்தையும் அதுல தப்பு பண்ணல, இவர் ஏமாற்றியோ அல்லது தவறான காரியத்தை சொல்லியோ அந்த திருமணத்தை நடத்தி வைக்கவில்லை. அவர் தன்னுடைய பங்கை செய்தார். ஆனாலும் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் போது, அந்த மகள் பாதிக்கப்படும் போது அந்த துக்கம் அந்த போதகருடைய இருதயத்தை அதிகமாக பாதித்தது. ஐயோ, நான் கல்யாணம் பண்ணி வச்ச பெண் வாழாதவளாக சென்று விட்டாளே என்று வேதனைப்பட்டார். இந்த இடத்துல பார்க்கும் போதும் சவுல் செய்தது பாவம். சவுல் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் இந்த இடத்துல சாமுவேல் அதிகமாக துக்கப்பட்டு இருக்கார். பல நாட்கள் துக்கித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரே பார்த்து, ஏன் சாமுவேல் இவ்வளவு தூரத்துக்கு துக்கப்படுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் துக்கப்படுகிறார். அப்போ அதன் நிமித்தமாக அவர் சென்று சவுலை சந்திக்கவில்லை. நம்ம சங்கீதம் 15வது சங்கீதத்துல ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் போது நமக்கு இன்னும் நன்றாக புரியும். சங்கீதம் 15வது சங்கீதம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க. சங்கீதம் 15 முதல் 4 வசனம் இல்லையா? ஓகே. கர்த்தாவே, யார்
உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இந்த வசனங்களை படிக்கும் போது இதுல ஒரு வார்த்தை வருது, கவனிங்களேன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஒரு சிலரை அவன் விரும்பவில்லை, ஒரு சிலரை அவன் வெறுக்கிறான். எந்த அடிப்படையில வெறுக்கிறான்? தனக்கு பிடிக்காதுன்றதால கிடையாது. கர்த்தரை கனம் பண்ணாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்காதவர்கள், கர்த்தர் யாரெல்லாம் பார்த்து துக்கப்படுகிறாரோ அவர்களை குறித்து துக்கப்பட்டார் சாமுவேல். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் இவ்விதமான துக்கத்தை நம்முடைய உள்ளத்துல சுமந்து தெரிகிறோமா? அநேக நேரங்கள்ல நாம் பாரத்தோடு ஜெபிக்க முடியாததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய துக்கம் நம்முடைய உள்ளங்கள்ல வர்றது கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்தவித சந்தேகமும் இல்லை. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறார். பிரசங்கி புத்தகத்துல சாலமோன் ராஜா எழுதும் போது அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி எழுதுகிறார். ஆனா அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கைய ரோமர்ல இருந்து ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இதயத்தின் வேதனையை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். வாசிங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? எனக்கு பயங்கர துக்கம் என் இருதயத்துல உண்டாயிருக்கு, மன வேதனை உண்டாயிருக்குது. எதுக்காக தெரியுமா? சந்திக்கப்படாத என்னுடைய சகோதரரை குறித்த துக்கம். இயேசு கிறிஸ்து யூதனாக பிறந்து யூதர்கள் மத்தியில மேசியாவாக வந்தார். ஆனால் என்னுடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, நான் உருவாக்கின திருச்சபைகள்ல உள்ள மக்கள் வசனத்தை விட்டு விலகி செல்கிறார்களே என்ற துக்கமும் வேதனையும் என்னுடைய இதயத்துல அதிகமாக பாதிக்கிறதுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். எனக்கு அதிக துக்கம் உண்டாயிருக்கிறது, எனக்கு அதிக வேதனை உண்டாயிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தோல்விகள் அல்ல, ஏமாற்றங்கள் அல்ல, கர்த்தர் வேதனைப்படக்கூடிய காரியங்கள் என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு ராத்திரி, ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னுடைய இதயத்தை வேதனைப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போமா? அவ்விதமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் துக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார். அந்த துக்கத்தின் அடிப்படையில நாம் ஜெபிக்க வேண்டியது, துக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபராக என்னை மாற்றும் சொல்லி ஜெபிக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னிகரற்ற தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்லும் போது கர்த்தருடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்ட தீர்க்கதரிசி. தொடர்ந்து அந்த துக்கத்திலேயே மூழ்கி விட்டாரா? 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லஹேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? துக்கத்திலே இருக்கக்கூடிய சாமுவேலுடைய துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்காக துக்கப்பட்ட சாமுவேலை கர்த்தர் தேற்றுகிறார். மன்னிக்கலாம்,
கர்த்தருக்கென்று துக்கப்பட்ட சாமுவேலை கர்த்தர் தேற்றுகிறார். எதற்காக அவர் துக்கப்பட்டார்? கர்த்தர் துக்கப்படக்கூடிய காரியத்துக்காகவே துக்கப்பட்டார். கர்த்தர் துக்கப்பட்டார் சவுலை ராஜாவாக்கினதற்காக. நம்ம அந்த மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு இல்லையா, துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலேயே பார்க்கும்போது, துக்கத்தோடு பல நாட்கள் சவுலை சந்திக்காதபடிக்கு இறந்து போன ஒரு மனிதனுக்காக அழக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல சாமுவேல் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் சவுலை தள்ளிட்டேன், நீ அதற்காக எவ்வளவு நாள் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய் சொல்லி அந்த துக்கத்தை விட்டு வெளியே வர சொல்லி சொல்லுகிறார். துக்கத்தின் மத்தியில் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என்னுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றுவாயான்னு சொல்லி கேட்கிறார். அதாவது சாமுவேலுடைய வாழ்க்கையில அடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கடினமான சூழ்நிலையிலேயும் வேதனையான சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய சித்தத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றினவர் சாமுவேல். கடினமான சூழ்நிலையிலேயும், கடினமான ஏமாற்றமான வேதனையான சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினவர் இந்த சாமுவேல். இந்த துக்கத்தோட இருக்காரு. துக்கத்தின் மத்தியில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ போய் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்முடைய துக்கத்தை பார்த்து அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அதன் மத்தியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு கஷ்டமான ஒரு பணியை சாமுவேல் கையில கொடுக்கிறார். என்ன பணி? சவுலுடைய இடத்துல தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தையில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லேகியவனாகிய ஈசாயினிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன் சொல்லி சொல்றேன். இது அந்த நாட்கள ராஜாவை நியமிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. தைல கொம்பு, ஒரு கொம்புன்னும் போது ஒரு மிருகத்துடைய ஒரு கொம்பா இருக்கலாம். அந்த கொம்புல பரிசுத்த தைலத்தை அவர்கள் நிரப்பி வைத்திருந்தார்கள். யாரு? தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாடை படிக்கும் போது ஆசரிப்பு கூடாரம் அபிஷேகம் செய்யப்பட்டது. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். முதல்ல ஏற்கனவே சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடுத்து தாவீது அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். அதே போல தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அபிஷேகம்ன்ற வார்த்தை இந்த இடத்துல அவர்கள் அந்த பணிக்கென்று வேறு பிரிக்கப்பட்டார்கள். அந்த தைல கொம்பை வைத்து அதில் இருக்கக்கூடிய தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றுவது ஒரு அடையாளமாக செய்யப்பட்ட ஒரு காரியம். அதாவது they set apart for the task. அந்த பணிக்குன்னு சொல்லி அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. அந்த பணியை செய்தவர்கள் யார்? இந்த தீர்க்கதரிசிகள் பண்ணாங்க. என்ன செய்யறாங்கன்னா, தைல கொம்பை எடுத்துக்கிட்டு எங்க போ, நீ பெத்லேஹேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு தெளிவாக கர்த்தர் சாமுவேலை வழி நடத்துகிறார். ஏற்கனவே சொன்னார் இல்லையா, இன்னைக்கு கழுதையை தேடி ஒருத்தன் வருவான், வரும்போது நீ அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் சொல்லி சொன்னார். கர்த்தருடைய இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு தீர்க்கதரிசி. இப்ப என்ன சொல்றாரு? சவுல் தோற்றுவிட்டார். சவுலுடைய இடத்துல நீ பெத்லேகேம் ஊரை சேர்ந்த ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நீ நியமிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பெத்லேகேம் நமக்கு நன்றாக தெரியும். பெத்லேகேம் எங்க உள்ளது? பெத்லேகேம் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்ட ஊர். த டேவிட் சிட்டி, தாவீதின் நகரம். பெத்லேகேம் யூதேயா நாட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி, சின்ன டவுன், ஸ்மால் டவுன், ஒரு சிறிய நகரம் அல்லது சிறிய ஒரு ஊர். சரி, அது யூதர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி, எந்த விதத்துல யூதர்களுக்கு நன்றாக தெரியும்? யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு லாபான் இடத்துல இருந்து, தன்னுடைய மாமனார்ட்ட இருந்து கிளம்பி அப்படியே வரும்போது பெத்தேலை நோக்கி அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது வழியில தனக்கு பிடித்த மனைவியாகிய ராகாலுக்கு 2வது குழந்தை பிறக்குது. முதலாவது மகன் யோசேப்பு, 2வது மகன் பென்யமின். ஆனால் 2வது பிரசவத்திற்கு பின்பு ராகேல் இறந்து விடுகிறார்கள். அந்த இறந்து போன தன்னுடைய மனைவியாகிய ராகேலை அடக்கம் பண்ணினது எங்கே? இந்த பெத்தேலிலே அடக்கம் பண்ணினார். இதை குறித்து நம்ம ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா அதுல வாசிக்கிறோம். ஓகே. 2வது, பெத்லேகேம் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எந்த விதத்துலனா, மோவாபிய பெண்ணாகிய ரூத் என்ன செய்யறாங்க, அந்த நகோமியோடு சேர்ந்து போறாங்க. ஆனா நகோமியுடைய 2 பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க.
அதுல ரூத் எனப்பட்ட மருமகள் மாத்திரம் நகோமியோடு சேர்ந்து மறுபடி வராங்க. எங்க வராங்க? பெத்லெஹேமுக்கு வராங்க. வரும்போது யாரை கண்டுபிடிக்கிறார்கள்? தன்னுடைய கணவராகிய போவாசை கண்டுபிடிக்கிறார்கள். விதவையாகிய ரூத்துக்கு ஏற்ற மணமகனாக கர்த்தருடைய திட்டத்தின்படி போவாசை அவர்கள் திருமணம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஓபேத் எனப்பட்ட ஒரு மகனை கொடுக்கிறார். இந்த ஓபேத் யார் தெரியுமா? தாவீதுடைய தாத்தா. தாவீதுடைய தாத்தா. தாவீதுடைய கிராண்ட் ஃபாதர் யாருன்னா ஓபேத். யாருடைய மகன்? ரூத்துடைய மகன். ரூத் போவாசுடைய மகன். அப்போ இந்த பெத்லகேம் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நகரம். ஏன்னா தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இதை குறித்து நம்ம ரூத் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அப்போ இந்த பெத்லகேம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். அதனாலதான் அதே பெத்லகேமிலிருந்து யார் வர்றா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார். சின்ன ஒரு ஊர்ல இருந்து பெத்லகேமில் இருந்து இயேசு கிறிஸ்து மேசியாவாக பூமிக்கு வருகிறார். அதை குறித்து மீகா 5வது அதிகாரம் 2ஆம் வசனம், மத்தேயு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பெத்லகேம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு சொல்லி அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் பிரெட்னா அப்பத்தின் வீடுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அது ஒரு சின்ன ஊர். உலகத்துடைய பார்வைக்கு அல்லது மக்களுடைய பார்வைக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சிட்டிலாம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன ஒரு இடம். ஆனா தேவனுடைய திட்டத்துல மிக மிக முக்கியமான ஒரு ஊர் அது. என்ன சொல்றாரு? சாமுவேலை பார்த்து நீ என்ன பண்ணணும்னா பெத்லகேமுக்கு போய் ஈசா எனப்பட்டவனுடைய மகனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உடனே அதை சொன்ன உடனே சாமுவேலுடைய பதில் என்னன்னு சொல்லி பாருங்களேன். 16வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ பெத்லகேமுக்கு போன ஒரு சின்ன ஊர். அந்த பெத்லகேம் ஊர்ல குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? ஜெசி, ஈசா எனப்பட்டவனுடைய குடும்பத்தாரை அழைத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை நீ எனக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. எவ்வளவு தெளிவாக வழிநடத்தக்கூடிய கர்த்தர் இல்லையா? முதலாவது, சாமுவேலுடைய துக்கத்தின் மத்தியில கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார். அதற்கு சாமுவேல் இணங்குகிறார். இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயமா இருக்குன்றத அவர் சொல்றாரு. என்ன பயம்னா, அந்த பகுதியை நீங்க படிக்கும் போது பாத்தீங்கல்ல, சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். இதற்கு அர்த்தம் என்ன? இதை நீங்க ஹிஸ்டாரிக்கலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சவுல் பயங்கர ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர். சவுலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணது உண்மைதான். ஆனா சவுல் ஒரு ஆவிக்குரிய மனிதன் கிடையாது. தன்னுடைய திட்டங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களை என்ன செஞ்சிருவான்? கொன்னு போட்டுருவான். எளிதாக மற்றவர்களை சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர். கர்த்தர் சித்தமானா சாமுவேலுடைய வாழ்க்கையை பற்றி படித்துவிட்டு அடுத்து சவுல் ராஜாவை பற்றி நம்ம படிக்கலாம். ஏன்னா அதுல முக்கியமாக வரக்கூடிய ஒரு நபர். அப்படி படிக்கும்போது, ரெண்டாவது, சவுலுடைய ஒற்றர்கள் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க, ஸ்பைஸ் இருந்தாங்க. பின்னாடி படிக்கிறோம்ல, தாவீது எங்கே பதுங்கி இருக்கிறார், தாவீது எங்கே போகிறார் வருகிறார் என்ற தகவல் எல்லாவற்றையும் சொல்வது யாரு? இவனுடைய ஒற்றர்கள். அப்போ சாமுவேல் பெத்லகேமுக்கு போகிறார் என்று சொன்னால் அந்த தகவல் சவுலுடைய ஒற்றர்கள் மூலமாக சவுலுக்கு வந்துடும். அப்போ சவுல் இவரை கொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. மூன்றாவது, அந்த டிராவல் ரூட், அவங்க பிரயாணம் பண்ணக்கூடிய பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இவர் எங்க இருக்கிறாரு? சாமுவேல் இருப்பது ராமால இருக்கார். ராமா தான் அவருடைய சொந்த ஊர். அவர் அங்க இருக்கார். ஆண்டவர் போக சொன்ன இடம் எது தெரியுமா? பெத்லகேம். ஆனா பெத்லகேமுக்கு போகக்கூடிய பாதை இருக்குல்ல, அந்த ரோடு இருக்குல்ல, அந்த சாலை இருக்கு இல்லையா, அந்த சாலை எந்த ஊர் வழியாக போகும்? கிபியா வழியா போகும். சாமுவேல் இருக்கிறது ராமா, ஈசாவுடைய குடும்பத்தார் தாவீது இருப்பது பெத்லகேம்,
சவுல் இருக்கிறது கிபியா, அந்த கிபியா வழியாக தான் ராமாவிலிருந்து பெத்லகேமுக்கு போக முடியும். அப்போ அதுலதான் யாருடைய ராஜ்யம் இருக்கிறது? இவனுடைய நம்ம சவுலுடைய ஹெட் குவார்டர்ஸ், சவுலுடைய தலைமையகம் அது. அப்படி இருக்கும்போது அந்த பாதையை கடந்துதான் இந்த இடத்துல சாமுவேல் செல்ல வேண்டும். சாமுவேல் மிகவும் வயதான ஒரு தீர்க்கதரிசி. இவர் கடந்து போவதை பற்றி சவுல் கேள்விப்பட்டால் சவுல் இவனை கொண்டு விடுவார். இதான் அதுல உள்ள முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ முதலாவது பார்த்தோம், துக்கத்தின் மத்தியில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றின தீர்க்கதரிசி. துக்கத்துல அப்படியே மூழ்கி போல, ஆண்டவர் துக்கப்பட்டாருக்காக அழுது கொண்டே இருந்து அந்த துக்கத்திலேயே மூழ்கி போய் விடவில்லை. எப்படி நெகேமியா துக்கப்பட்டாரோ அதே மாதிரியே துக்கப்பட்டார். ஆனால் துக்கம் அடுத்து செயலாக மாறுகிறது. துக்கத்தின் மத்தியில கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நெகேமியா செய்தார். அங்கிருந்து கிளம்பி சூசான் அரண்மனையிலிருந்து கிளம்பி எருசலேமுக்கு போய் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தார் இல்லையா? எருசலேமின் மக்களின் வாழ்க்கையை கட்டி முடித்தார் இல்லையா? ஆகவே அது செயல்படக்கூடிய ஒரு துக்கம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு துக்கம். துக்கத்துல அப்படியே நான் துக்கப்படுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இல்லை. இந்த இடத்துல அதே மாதிரி சாமுவேல் துக்கத்தின் மத்தியில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, தன்னுடைய பயங்களை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்றார். ஆண்டவரே, ஒருவேளை நான் கிபியா வழியா போனா சவுல் என்னை கொண்டு விடுவானேன்னு சொல்லி கேட்கிறார். இவ்விதமாக நம்முடைய பயங்களை கர்த்தரிடத்துல சொல்லலாமா? ரெண்டு காரியங்கள் பார்க்கணும். ஒன்று, சாமுவேல் பயங்கர ஜெனியூனான ஒரு ஆள், உண்மையான ஒரு ஆள். தன்னுடைய வயது மூப்பின் நிமித்தம் சவுலை பார்க்கும்போது பயங்கர கொடூரமான ஒருத்தன். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கே கீழ்ப்படியாத இந்த சவுல் தன்னை கொண்டு விடுவான்ற பயம் தனக்குள்ள வருகிறது. அந்த பயத்தை அப்படியே கடவுள்கிட்ட சொல்றார். ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, என்னை கொண்டு போடுவானான்னு சொல்லி கேட்கிறார். ஆனா அந்த பயத்தின் மத்தியிலேயும் தன்னுடைய வாழ்க்கைக்கே, ஒருவேளை தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை செய்வதற்கு தான் இறந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. துக்கத்தின் மத்தியில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா ஆபத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் அவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். இன்னைக்கு நம்ம லைஃப் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எது எளிதாக இருக்கிறதோ அதை நம்ம செஞ்சிருவோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அது எளிதான காரியம்னா நம்ம செஞ்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசனத்துல சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். வாழ்க்கையே கிரயமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்காதபடிக்கு தன்னுடைய பலவீனங்களை சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பண்ண முடியாது. பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உட்கார்ந்து அது எந்த விதத்திலையும் என்ன பாதிக்க கூடாது, எனக்கு வசதியா இருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தருக்காக செய்வேன் நம்ம சொல்லுவோமானா கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நம்முடைய இரட்சகர் அவிதமாக செய்தார். நம்முடைய இரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக தேவனுடைய திட்டம், பிதாவுடைய திட்டம் என்ன? அவர் இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. பாவமே அறியாத அவர் பூமியின் மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொள்வது. இட் இஸ் எ வெரி கிரேட் டாஸ்க். ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா அவர் பாவமே இல்லாதவர். ஆனால் பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாருடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட போகிறது. அவர் மனிதருக்காக மனிதனாகி மரிக்க போகிறார். அதான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அவ்வளவு வேதனையோடு அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி மனுஷகுமாரனாக இருந்த அவர் பிதாவை முழுவதுமாக சார்ந்து கொண்டு ஜெபித்து அந்த பிதாவுடைய சித்தத்திற்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்குள்ளே வேதனை இருந்துச்சா? வேதனை இருந்துச்சு. பயங்கள் இருந்துச்சா? பயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை கர்த்தருடைய வல்லமையாலே மேற்கொண்டார். அப்போ பிதாவோட அவர் குறைந்தவரா? இல்லை. தானாக முன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பிதாவின் சித்தத்திற்கு கீழே கொடுத்து நிறைவேற்றின கர்த்தருடைய குமாரன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, என்ன எதிர்பார்த்தாலும் சரி, அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் என்ன கொடுக்க சொன்னாலும் நம்ம கொடுத்துருவோமா?
ஆபிரகாம் பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமை தேவன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு அழைத்தார், கிளம்பி வந்துட்டார். ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கையில் அப்படியே ஒவ்வொரு படியாக உயர்ந்து கொண்டே போகிறார். ஒரு ஸ்டேஜ் வரும்போது கர்த்தர் நிஜமா கேட்கிறாரு, ஆபிரகாமே, அந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல, உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய புத்திரனை கொண்டு வந்து எனக்கு பலியாக செலுத்துவாயான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆபிரகாம் தயங்கவே இல்லை. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அதிகாலையில் எழுந்து கழுதைக்கு சேணம் கட்டி வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு கட்டைகளை பிளந்து நெருப்பை எடுத்துக்கொண்டு கர்த்தர் தனக்கு நியமித்த இடத்திற்கு சென்று பலியிட ஆயத்தமானார் ஆபிரகாம். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு நம்முடைய பயங்களையும் அதற்கென்று செலுத்த வேண்டிய கிரயங்களையும் கஷ்டங்களையும் காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கோமா? சாமுவேல் தன்னுடைய பயத்தை சொன்னார், ஆனா கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இந்த பயத்தை சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்ன்றத பாருங்களேன். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் மறுபடியும் வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலி என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். 4வது வசனமும் வாசிங்க தம்பி. 4 வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். தேங்க்யூ. இந்த வசனங்களை படிக்கும்போது தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, சவுல் என்ன கொன்னுருவானேன்னு சொல்லி கேட்கிறார். கேட்கும்போது ஆண்டவர் ஞானமாக செயல்படும்படி சாமுவேலை வழி நடத்துறாரு. பொய் சொல்ல நல்லா ஞாபகம் வச்சிருங்க. நம்ம பொய்யெல்லாம் சொல்லிட்டு குறுக்கு வழியில கடவுளுடைய காரியங்களை செஞ்சுட்டு அது கர்த்தருடைய சித்தம் சொல்லி நியாயப்படுத்துவதல்ல. என்றைக்குமே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வார்த்தையை மீறமாட்டார், தன்னுடைய கொள்கைகளை மீறமாட்டார். இதை மறந்துட வேண்டாம். கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படிதான் நிறைவேற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய விதத்துல சம்பாதித்த பணமாக இருக்க வேண்டும். நம்ம ஏதோ தப்பான வழியில காரியங்களை சம்பாதித்து விட்டு குறுக்கு வழியில காரியங்களை சாதித்து விட்டு அதை கர்த்தருக்கு செய்யறோம்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்த முடியாது. இந்த இடத்துல ஞானமாக செயல்படும்படி கர்த்தர் வழி நடத்துகிறார். ஒரு காரியம் நம்ம மறந்துட வேண்டாம். நம்முடைய பயங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய இருதயத்தில் உள்ள கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம கடந்து போற பாதை வேதனையான ஒரு பாதையா இருக்கலாம். ஆனா காட் நோஸ், தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ நேர போய் அவரை அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னா கண்டிப்பா நீ சவுல் கொண்டுருவான். அதுலயே நான் உன்னை பாதுகாப்பேன். ஆனா நீ ஞானமாக செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. இட் இஸ் எ ஃபெலோஷிப் ஆஃபரிங். சமாதான பலி செலுத்தக்கூடிய ஒரு பொதுவான விருந்துக்கு நீ அவரை அழைக்க வேண்டும். இவர் ஒரு தீர்க்கதரிசி எங்க வேணாலும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை கர்த்தருக்கு பலியிடுவதற்கு, அவர்களை அழைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அந்த பலியிடும் போது அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு உரிமை உண்டு. நீ என்ன செய்? அவ்விதமாக நீ ஒரு பலி விருந்துக்கு ஈசாயுடைய குடும்பத்தார அழைச்சு, அப்படி அழைக்கும் போது நான் உனக்கு யாரை காட்டுறனோ அவனை சவுலுடைய இடத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுகிறார். நம்முடைய பயங்கள் மத்தியில, நம்முடைய சந்தேகங்கள் மத்தியில கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது எவ்வளவு தெளிவாக வழி நடத்துகிறார் இல்லையா? நம்முடைய பயங்களுக்கு தக்கதாக, நம்முடைய பலவீனங்களுக்கு தக்கதாக நம்மை வழி நடத்தக்கூடிய கர்த்தர். ஆனா எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வசனத்தை பாத்தீங்கல்ல, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்தார். பயங்களின் மத்தியிலேயும், பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியிலேயும் கர்த்தருடைய சித்தத்தை செய்தவர். துக்கத்தின் மத்தியில் கர்த்தருடைய சித்தத்தை செய்தவர். பயங்கரமான சூழ்நிலையில் தன்னுடைய பயத்தின் மத்தியில் கர்த்தருடைய சித்தத்தை செய்தவர். அங்க போகும்போது அது எவ்வளவு பயங்கரமானதுன்றது நம்ம படிச்சா புரியுது இல்லையா? அங்க போறார். போன உடனே அந்த ஊர் மூப்பர் தத்தளிப்போட வராங்கன்னா பயந்து போய் பயங்கர டென்ஷன் ஆகி வராங்க, கலங்கி போய் வராங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? நீர் வருவது சமாதானமா சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? 5வது வசனம் வாசிங்க தம்பி. 16:5. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன்,
நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இந்த வசனங்களை பாருங்களேன். கர்த்தர் சொன்னபடியே செயல்படுறார். அங்க போன உடனே அந்த ஊர் மக்கள், மூப்பர்கள், பெத்லகேமுடைய மூப்பர் கேக்குறாங்க, சமாதானமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் சமாதானமான்னு கேக்குறாங்க? 2 காரணங்களுக்காக சாமுவேல் அங்க வந்திருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒன்று, இங்கே உள்ள கூட்டத்தின் தலைவர்களை வைத்து சவுலுக்கு எதிராக போராட முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்கலாம். யார்? சாமுவேல். ஏற்கனவே சாமுவேலும் சவுலும் பிரிந்து விட்டார்கள்ன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். பழைய உறவு இல்லைன்றது தெரியும். ஏன்னா போய் சாமுவேல் சவுலை சந்திக்கவே இல்லை, தெரியும். ஒண்ணு. 2வது, எதற்காக சமாதானமான்னு சொல்லி கேக்குறாங்கன்னா, வேறு ஒரு தலைவனை நியமித்து சவுலுக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பதற்காக சாமுவேல் வந்திருக்கிறாரோன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் கேக்குறாங்க, சமாதானமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா சமாதானம் தான் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு வாருங்கள் சொல்லி சொல்றாரு. அது என்ன பரிசுத்தம் பண்ணி கொண்டு வர வேண்டும்? அந்த ஒரு குடும்பத்தாரை மாத்திரம் ஸ்பெஷலா அழைக்கிறார். ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். பரிசுத்தம் பண்ணுதல்னா என்ன? இதை குறித்து நம்ம படிக்கலாமானா யாத்ராகமத்தில் நம்ம படிக்கலாம். யாத்ராகமும் 19வது அதிகாரம். யாத்ராகமும் 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்கள்ல கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல நெருங்கி வருவதற்கு அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் சொல்லி சொல்ற. எந்த விதத்துல பரிசுத்தப்படுத்தினாங்க? தங்களுடைய ட்ரெஸ்ஸை தோச்சாங்க. எந்த ஒரு தங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆயத்தப்பட்டாங்க. இதை பத்தி நம்ம அந்த லேவியராகமத்துல வாசிக்கிறோம். லேவியராகமம் 7வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அந்த செரிமோனியல் கிளீனிங், கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய சுத்தத்தின் அடிப்படையில ஈசாய் குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்துகிறார் சாமுவேல். தன்னுடைய கவலையின் மத்தியில் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். 2வது, பயத்தின் மத்தியில், பயங்கரமான சூழ்நிலை மத்தியில், இவர் போய் பெத்லகேமுக்கு போனார்னா கொன்னுருவான்னு தெரியும். அது மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போய் கர்த்தர் சொன்ன மக்கள்கிட்ட கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே சொல்லுகிறார். சொன்ன உடனே நடக்குது, அங்க போய் ஈசாய் குடும்பத்தார் விருந்துக்குன்னு சொல்லி வராங்க. விருந்துக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்றத பாருங்களேன். 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஓகே. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆகும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. பாருங்களேன், பெத்லகேம்ல இப்படி ஒரு குடும்பம், 8 குமாரர்கள் 2 குமாரத்திகள் உள்ள ஒரு குடும்பம். இந்த 7 பிள்ளைகளை வரிசையா வர வைக்கிறார். யாரு? ஈசாயுடைய, ஜெசியுடைய பிள்ளைகள். மூத்த மகன் எலியா, 2வது மகன் சிமேயா, 3வது மகன் ஷம்மா அல்லது நத்தானியேல் என்று அழைக்கப்பட்டவர், 4வது ரடாய், 5வது ஓசேம். இவ்விதமாக சொல்லிட்டே வரும்போது 6வது மனிதர் வரைக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. 7வது ஆளுடைய பெயர் இங்க வரல. 7 பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாக வர பண்ணினார் சொல்லி இருக்கு. பார்க்கும்போது அதுல பாருங்களேன், இவ்விதமாக ஈசாய் ஷம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்போ 7 பையன்களை சாமுவேலுக்கு முன்னாடி கடந்து போக பண்றான். ஆனா கடந்து போறதுன்னா என்ன? சுயமரம் நடத்துற மாதிரி நடத்தினாரா? இல்ல. என்ன நடக்குதுன்னா, பலி விருந்துக்கு இவர்களை அழைத்திருக்கும் போது ஈசாய் குடும்பத்தார் சாமுவேலோடு சேர்ந்து பலி விருந்திலே பங்கு பெறுவதற்கு வந்திருக்காங்க. வந்த உடனே சாமுவேல் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவன் குடும்பத்தார் முழுவதும் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது மூத்த மகன்ல இருந்து இளைய மகன் வரைக்கும் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனா 7 பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 7 பேரையும் கர்த்தர் என்ன செய்யல, தெரிந்து கொள்ள. நீங்க நாளாகமத்துல படிக்கும்போது நாளாகமத்துல கொஞ்சம் வித்தியாசமா வருது. நாளாகமம் புத்தகத்தை படிச்சு பார்க்கும்போது 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது 7வது மகனாக விவரிக்கப்படுகிறார். ஆனா இந்த இடத்துல சொல்றதுதான் சரி, 8வது மகனாக அவர் வரார். அப்ப 7வது மகன் ஒருவேளை இறந்திருக்கலாம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தாவீதோடு பிறந்தது 2 சகோதரிகள், அவர்களை குறித்து 1 நாளாகமும் 2வது அதிகாரம் 16 17வது வசனங்கள்ல வாசிக்கிறோம். மொத்தம் 8 மகன்கள்ல 8வது மகன் இவன். அப்படியே வரும்போது சாமுவேல் என்ன யோசிக்கிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்படியே வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? 6ஆம் வசனத்துல எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானான்னு சொல்லி கேட்கிற. ஏன் இவ்விதமான ஒரு தீர்மானத்துக்குள்ள சாமுவேல் வந்துட்டாரு? கவலைகள் மத்தியில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார், பயங்கள் மத்தியில, பயங்கரமான சூழ்நிலை மத்தியில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். 3வது பலவீனங்களும் சாமுவேலுக்குள்ள இருந்தது. என்ன பலவீனம் இருந்துச்சு? நம்ம ஏற்கனவே உள்ள பகுதியை படிச்சா நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். இது யாரை பற்றிய அறிமுகம்? சவுலை பற்றிய அறிமுகம். சவுலை அபிஷேகம் பண்ணும்படி, சவுலை ராஜாவாக நியமிக்கப்படணும்னு சொன்ன உடனே சவுல் எல்லா ஜனங்களை விட வளர்த்தியானவன், அது போட்டிருக்கு, அழகானவன், சௌந்தரியமானவன் சொல்லி கொடுத்திருக்கு. இத பார்த்த உடனே சாமுவேல் என்ன செய்கிறார்? 10வது அதிகாரம் 23 24 வாசிங்க. 10 23 24. 23. ஓகே. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். இந்த வசனங்கள்ல சாமுவேலுடைய ஆட்டிடியூட் வெளியாகுது. ஒருவேளை சாமுவேலுக்கு 2 பயணம் உண்டு. 2 பயணங்களும் ஒருவேளை வாட்டசாட்டமா உயரமா இருந்திருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன்.
அந்த இடத்துல சவுலை பற்றி அறிமுகப்படுத்தும் போது, கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதனை பாருங்கள், எவ்வளவு வாட்டசாட்டமா எவ்வளவு உயரமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன யோசிக்கிறாரு? வெளிப்படையான தோற்றத்தின் அடிப்படையில சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனா சவுல் வெளிப்படையான பார்வைக்கு நல்லவனாதான் இருந்தான். ஆனா உள்ளான வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை சரியா இல்ல. இந்த இடத்துல அந்த எலியாபை பார்த்த உடனே தன்னுடைய பழைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அடிப்படையில எவ்விதமாக சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அவ்விதமாக தாவீதையும் அபிஷேகம் பண்ண போறாருன்னு யோசித்து, இவர்தான் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவரோன்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவருடைய பதில பாருங்களேன். 7ஆம் வசனத்துல 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் இல்லையா? தன்னுடைய பலவீனத்தின் அடிப்படையில, தன்னுடைய பழைய அனுபவத்தின் அடிப்படையில தப்பான ஒரு காரியத்தை தீர்மானிக்கலாம்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு முந்தக்கூடிய சாமுவேல். ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் பேசுறார், இல்ல சாமுவேலே, நீ பார்க்கிற வண்ணமாக நான் பார்ப்பதல்ல, மனிதன் பார்க்கிற விதமாக பார்ப்பதல்ல. மனிதர்கள் என்ன பார்க்கறாங்க? வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கறாங்க. எவ்வளவு அழகாக இருக்காங்க, எவ்வளவு தாளந்துகள் படைத்தவராக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தோற்றம் உடையவங்களா இருக்காங்க, எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியத்தில் வராங்க, இது எல்லாமே மனிதர்கள் பார்ப்பது. கர்த்தர் என்ன தெரியுமா செய்றார்? ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், அவனுடைய இன்னர் வேல்யூஸ பார்க்கிறார். உள்ளான வாழ்க்கையில அவன் எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், எந்த காரியத்தில் கர்த்தரை கனம் பண்ணுகிறான் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இத சொன்ன உடனே சாமுவேல் தன்னை சரி பண்ணி கொண்டார். அடுத்து வந்து ஒருத்தன் வரான், அவனை பார்த்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி சொல்லிட்டார். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? தன்னுடைய குடும்பத்துல ஒரு மகனாகவே கன்சிடர் பண்ணப்படாத ஈசாயின் மகனாகிய தாவீத கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றான். அவன் யாரு? அவனும் மகன்தான், கடைசி பையன் அங்க உட்கார்ந்து அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த விருந்துக்கெல்லாம் தகுதியானவன் அல்லன்னு சொல்லி அவனுடைய அப்பா நினைச்சிருக்கலாம். தாவீதை பற்றி படிக்கும்போது படிக்கலாம். அவனை அழைப்பிக்கிறான். அழைப்பிச்சோன்னு என்ன நடக்குது அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 12வது 13வது வசனங்கள், 1 சாமுவேல் 16 12 13வது வசனங்களை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த வசனங்கள் என்ன பார்க்கிறோம்? தன்னுடைய பலவீனங்கள் மத்தியில, தன்னுடைய பழைய வாழ்க்கையின் கணிப்பின் அடிப்படையில, ஒருவேளை அந்த ஈசாயுடைய மூத்த மகனாகிய எலியாபை பார்த்த உடனே இவன் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணக்கூடிய நபரான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறார். தன்னுடைய அனுபவங்கள் தவறு செய்யலாம், தன்னுடைய கண்ணோட்டம் தவறா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கிபியா வழியா தான் எங்க போகணும்? தன்னுடைய சொந்த ஊராகிய ராமாவுக்கு திரும்பி செல்கிறார் சாமுவேல். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, கவலைகள் மத்தியில, பயங்கரங்கள் மத்தியில, பயத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். அந்த கான்வர்சேஷன் நம்ம படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்ல இன்னொரு ஆள், இவன் இல்லை ஒரு ஆள், ஒரு நண்பன் இடத்துல பேசுற மாதிரி கர்த்தர் பேசுகிறார். காரணம், கர்த்தருடைய இருதயத்தோடு இசைந்த ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஆட்களை தேடுறார். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளக்கூடிய பொறுப்பை யார் கையில கொடுக்கிறார்? கர்த்தர் செய்யக்கூடிய பொறுப்பை இந்த இடத்துல சாமுவேல் கையில கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருக்க கர்த்தரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய பயங்கள் மத்தியிலையும் பலவீனத்தின் மத்தியிலையும்
என்னுடைய வேதனையின் மத்தியிலேயும் என்னுடைய கவலையின் மத்தியிலேயும் உடைய சித்தத்தை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இப்படிப்பட்ட மக்களை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட மக்களாக நம்மை அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய திட்டத்தை விட்டு உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லும் போது எவ்வளவு நீர் வேதனைப்படுகிறீர். அதே வேதனையை சாமுவேல் அனுபவித்தாரே, துக்கப்பட்டாரே. எங்களுடைய இருதயங்களும் பரிசுத்த ஆவியானோருக்கு உணர்வுள்ளதாக காணப்பட உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் எங்களை துக்கப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. எஸ்ரா அழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடந்தான்னு சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவரே. நாங்களும் கர்த்தருடைய மக்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடிய மக்களுக்காக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாத எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஆள, குடும்பத்தாருக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட பாரத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் மத்தியில, எங்களுடைய பயங்கள் மத்தியில ஆண்டவரே, எங்களுடைய பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியில, எங்களுடைய பலவீனங்கள் மத்தியில உடைய சித்தத்தை செய்யும்படி எங்களை வழி நடத்துகிறீர. சாமுவேலை போல எங்களுடைய வாழ்க்கையையும் பணயமாக வைத்து உடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சாமுவேலை போல உம்மோடு நெருங்கி நடக்க நீர் எங்களை நண்பர்கள் சொல்லி சொன்னீரே, உம்மோடு பேச உடைய சத்தத்தை கேட்க அதை நிறைவேற்றி முடிக்க எங்களுடைய தனி வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் ஊழியத்திலேயும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். Thank you. God bless you. Thank you very much.